வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சரில் வரக்கூடிய ஜிங்க் அப்படின்ற சத்தை பற்றி பார்ப்போம். மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர்லேயே அதிகமான பெர்சன்டேஜில் கலந்துருக்கிறது ரெண்டே சத்து தான். ஒன்று ஜிங்கு, இன்னொன்று வந்து மெக்னீசியம். மெக்னீசியத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காத விவசாயிகள் பார்த்துக்குங்க. இன்றைக்கி வந்து ஜிங்கோட வேலையில் என்னென்ன, எந்தெந்த பயிர்களுக்கு இந்த ஜிங்க் சத்தை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், ஒரு பயிரில் வந்து ஜிங்க் குறைபாடை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான ஜிங்க் பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க. இந்த ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தந்த பயிருக்கு தான் கொடுக்கணும், இந்தந்த பயிருக்கு தேவையில்லைங்கிறது கிடையாது. எல்லா வகையான பயிர்களுக்கும் அவசியம் கொடுக்கக்கூடிய ஒரு சத்து இந்த ஜிங்க் சத்து. அதனால மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சர்லேயே அதிகமான பெர்சன்டேஜில் கிட்டத்தட்ட 5.5% வரைக்கும் மிக்சரில் வந்து கலந்துருப்பாங்க. நீங்கள் எந்த கிரேடு வாங்கினாலும், அதாவது பனானா கிரேடு வாங்கினாலும், தென்னம்பழ கிரேடு வாங்கினாலும், இல்லை கரும்புக்குன்னு கிரேடு வாங்கினாலும், இந்த மாதிரி எந்த கிரேடு வாங்கினாலும் அந்த மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஜிங்கோட அளவு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பயிருக்கு வந்து அவசியமாக கொடுக்கக்கூடிய சத்துக்களில் ஜிங்க் சத்து முக்கியமான இடத்துல இருக்குது. அதனால தான் எல்லா வகையான மிக்சர்லேயும் இந்த ஜிங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பெர்சன்டேஜில் கலந்துருப்பாங்க. சரி, அப்படியும் மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு சில பயிர்களுக்கு இந்த ஜிங்கு கொடுக்க வேண்டிய வரும். பொதுவாக நீங்கள் எல்லா வகையான பயிர்களுக்கும் மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுத்தாலும் ஒரு சில பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிங்க் பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஜிங்க் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு சில பயிர்களுக்கு வந்து மைக்ரோநியூட்ரியன்ட் நீங்கள் கொடுத்துருந்தாலும் தனியாக எக்ஸ்ட்ரா ஜிங்கு வாங்கி நீங்கள் கலந்துக்கணும். அந்த மாதிரி லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீரில் வரக்கூடிய பயிர். அதாவது நீரில் என்னென்ன பயிர் வருதுன்னா நமக்கு தெரிஞ்சு வெற்றிலை வருது, நெல் வருது. இந்த மாதிரி நீரில் இது இல்லாமல் வேறு எந்த பயிர் நீரில் வந்தாலும் இந்த நீர்லேயே வரக்கூடிய பயிர்களுக்கு வந்து அவசியம் ஜிங்கு கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நீங்கள் மைக்ரோநியூட்ரியன்ட் மிக்சரை வந்து அடியோரத்தோட மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பீங்க, கொடுத்தும் பயிர் பார்த்தீங்கன்னா விளையாண்டு இருக்கும். அந்த மாதிரி விளையாடு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஜிங்க் சல்பேட் தனியாக கிடைக்கும், புறண வடிவிலும் கிடைக்கும். அதை வாங்கி வேறு ஏதாவது மிக்சரோட கலந்து தூவி விட்டிங்கன்னா அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சி வந்து மாறிக்கும். நீங்கள் நெல்லாக இருக்கட்டும், வெற்றிலையாக இருக்கட்டும், அடியுரம் கொடுக்கும்போதே நீங்கள் அடியுரம் கொடுக்கையில் தொழு உரத்தோட அடியுரம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கல மைக்ரோநியூட்ரியன்ட் நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணாலும் தனியாக ஜிங்க் சல்பேட் குருணை வடிவிலையோ அல்லது பவுடர் வடிவிலையோ வாங்கி ஏக்கருக்கு 10 கிலோ வீதம் எக்ஸ்ட்ரா கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த பயிர் கருகருன்னு வரும். நீரில் வரக்கூடிய எதாக இருந்தாலும், எக்ஸாம்பிளுக்கு வந்து வெற்றிலையும் நெல்லும் சொல்லியிருக்கேன். அதிகமாக தண்ணி பாய்ச்சக்கூடிய இந்த பயிராக இருந்தாலும் இந்த ஜிங்க் சத்து வந்து அவசியமாக கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் வரக்கூடிய பயிர்கள் எதாக இருந்தாலும் இந்த ஜிங்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 9 மாதம் மேலே வரக்கூடிய பயிர்கள், அதாவது வாழை, மஞ்சள், திராட்சை, கோவக்காய், ஏலக்காய், இந்த மாதிரி 9 மாதத்துக்கு மேலே வரக்கூடிய எந்த ஒரு பயிராக இருந்தாலும், காய்க்கூடிய பயிராக இருந்தாலும் இந்த ஜிங்க் சத்து வந்து அவசியமாக எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்கும் நீங்கள் மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுத்துருந்தாலும் தனியாக ஜிங்க் சல்பேட்டோ அல்லது ஜிங்க் இடிடிஏ ஃபார்முலா கிடைக்கிது, சொட்டுநீராக இருந்தால் ஜிங்க் இடிடிஏ ஃபார்முலா வரக்கூடிய வாங்கி சொட்டுநீரில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி தனியாக நீங்கள் ஜிங்கு வாங்கி எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா தான் பயிர் கருகருன்னு இருக்கும். மல்லிகைப்பூ, ரோஸ், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வருடக்கணக்கில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வருடக்கணக்கில் வரக்கூடிய எதாக இருந்தாலும் நீங்கள் தனியாக ஜிங்கு சல்பேட் வாங்கி, நீங்கள் பாத்தி காடாக இருந்ததுன்னா ஜிங்க் சல்பேட்டு கிடைக்குது, இல்லைன்னா ஜிங்கு குருணையாக கிடைக்குது, வாங்கி நீங்கள் போடக்கூடிய உரத்தோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் சொட்டுநீர் போட்டிருக்கீங்கன்னா அது வாட்டர் சலபல் ஜிங்க் கிடைக்குது இடிடிஏ ஃபார்மில், அதை வாங்கி நீங்கள் சொட்டுநீரில் ஏக்கருக்கு 1/2 கிலோ வீதம் விட்டுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து ரெக்கமெண்டேஷன் மாறுபடும். நீங்கள் வாங்கக்கூடிய கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி உங்கள் பயிருக்கு விட்டுக்குங்க. உங்களுக்கு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு நீடிச்சு காய்க்கிறது. இந்த தென்னை மரத்துக்கு நீங்கள் அவசியம் இந்த ஜிங்கு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்கணும். தென்னை மரத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா போரான் கொடுக்கணும், மெக்னீசியம் கொடுக்கணும், ஜிங்கு கொடுக்கணும். இது ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு வேலை செய்யும். நீங்கள் தென்னை மரத்துக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் வாங்கி போகிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஞ்சு வந்து உதிராமல் இருக்கும். இந்த எடுக்கக்கூடிய பூக்களை அப்படியே பிஞ்சாக மாறிடும். அதே போல் மல்லிகைப்பூக்கும் அதே மாதிரி தான். மல்லிகைப்பூ போட்டக்கூடிய விவசாயிகள் வந்து மல்லிகைப்பூ காட்டுக்கு வந்து மைக்ரோநியூட்ரியன்ட்டே கொடுக்குறதில்ல. அவங்க ஏன் மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுக்குறது இல்லைன்னா, போட்டிருக்கக்கூடிய விவசாயிகள் பார்த்தா 20 சென்ட் 30 சென்ட் தான் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க மைக்ரோநியூட்ரியன்ட் கொடுக்குறதில்ல. கொடுக்காததுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. உங்களுக்கு மைக்ரோநியூட்ரியன்ட் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கான அளவை தான் கம்பெனிக்காக பேக் பண்ணி கொடுக்குறேன். இவங்க போய் 20 சென்ட்டுக்கு 30 சென்ட் கேட்குற போது கடைக்காரர் கொடுக்குறதில்ல பிரித்து. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஏக்கருக்கான அளவு வாங்கியாந்து நீங்கள் போடக்கூடிய உரங்களே ஒவ்வொரு மூட்டை வாங்கியாந்து எல்லாத்தையும் கொட்டி கலவையாக கலந்து 2 முறை 3 முறை 2 மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் போட்டுக்கணும். இது மல்லிகைப்பூ விவசாயிகள் நிறையா பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்க செடியை வாட்ஸ்அப்பில் போட சொன்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோநியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சிக்காக காரணமாக இருக்குது. எல்லா கடையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. யாரை கேட்டாலும்
நுண்ணூட்டம்னா என்னன்னு கேட்குறாங்க. நுண்ணூட்டம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. நீங்க நுண்ணூட்டம் குடுத்தீங்கன்னா தான் உங்க பயிர் கருகருன்னு இருக்கும். ஒவ்வொரு சத்தும் ஒவ்வொரு வேலைகள செய்யுது மல்லிகைப்பூவுல. எல்லா கிராப்ல ஒவ்வொரு வேலை செய்யுது. நீங்க அந்த மைனோனட் குடுத்தீங்கன்னா தான், உங்களுக்கு மல்லிகைப்பூ வந்து வெயிட் வரும். பூக்கள் உதிராம இருக்கும். மல்லிகைப்பூவ பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து அடியில உரம் குடுக்கையிலேயே, இந்த வண்டு வராம இருக்கிறதுக்கும், புழு வராம இருக்கிறதுக்கும் குறணைகள் இருக்கு. காட்ராப் குறணையோ, ஃபியூடான் குறணையோ அல்லது பிப்ரனைல் குறணையோ இந்த மாரி ஏதாவது ஒரு குறணைய வாங்கி கலந்துக்கிட்டீங்கன்னா, அந்த மொக்குல வரக்கூடிய வண்டுகளும், புழுக்களும் வராம இருக்கும். இந்த மாரி மைக்ரோநியூட்ரன்ட் கலக்கிறப்ப, இந்த குறணைகள வாங்கி கலந்துக்குங்க மல்லிகைப்பூ விவசாயிகள். இந்த ஜிங்க் பற்றாக்குறை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஒரு பயிரோட இலைகள் பார்த்தீங்கன்னா, வெளுனாப்படி இருக்கும். சாரசாரியா இருக்கும். இது ஜிங்க் பற்றாக்குறை வந்து எல்லா வகையான கிராப்லயும் ஒரே மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு நெல் பயிர்ல மட்டும் செவட்டு அடிச்ச மாரி டாட் டாட்டா இருக்கும். கிட்டத்தட்ட மத்த எல்லா கிராப்புகள்லயும் கொடியா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், இல்ல செடிகளா இருக்கட்டும், எந்த ஒரு பயிரா இருந்தாலும் ஜிங்க் பற்றாக்குறை பார்க்கறதுக்கு ஒரே மாரி தான் இருக்கும். அதாவது இலை வந்து தடிமனா இருக்கும். நார்மலா இருக்க இலைய காட்டிலும் இந்த ஜிங்க் பற்றாக்குறையா இருக்கக்கூடிய இலை வந்து ரொம்ப கெட்டித்தன்மையோட இருக்கும். மணக்கைனா ஒடியும். இலையில சாரசாரையா இருக்கும். ஒளிச்சேர்க்கை நடக்காத ஒரு செடி எப்படி விளையுன்னு இருக்குமோ, அதே போல ஜிங்க் பற்றாக்குறை ஏற்பட்ட செடியில இருக்கக்கூடிய இலைகள் வந்து விளையுன்னு இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா, ஈஸியா இந்த இப்ப நான் சொன்ன வேலைகள்ல தெரிஞ்சுக்கலாம். இது வராம இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன பயிர்கள், அதாவது நீர்ல வரக்கூடிய பயிர் எதா இருந்தாலும் நீங்க ஜிங்க் எக்ஸ்ட்ரா குடுத்தரணும். மைக்ரோநியூட்ரன்ட் குடுத்தாலும் ஜிங்க் எக்ஸ்ட்ரா குடுத்தரணும். 9 மாசத்துக்கு மேல வரக்கூடிய எந்த ஒரு பயிரா இருந்தாலும், வாழையா இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், தென்னையா இருக்கட்டும், மல்லிகைப்பூ, ரோஸா இருக்கட்டும், கோவக்காய், பாவக்காய் இந்த மாரி எதா இருந்தாலும், உங்களுக்கு வந்து மைக்ரோநியூட்ரன்ட் குடுத்துருப்பீங்க. நீங்க எக்ஸ்ட்ரா ஜிங்க் போட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வராது. இன்னொன்னு வந்து வைரஸ் வரக்கூடிய பயிர்கள்ல, வைரஸ் வர்றதுக்கு காரணமே இந்த நியூட்ரியன்ட் பற்றாக்குறைனால தான். அதாவது பூச்சி போய் சார உறிஞ்சி சத்து பற்றாக்குறை ஆயிருது. இந்த சத்து பற்றாக்குறைய நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். நியூட்ரியன்ட் வந்து ஒரு பயிருக்கு வந்து அவசியம் தேவை. நெறைய விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது. வெறும் உரத்த மட்டும் போட்டு விட்டுர்றாங்க. அதனால அவங்களுக்கு சரியான மகசூல் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஜிங்க் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பல வடிவங்கள்ல கிடைக்குது. அதாவது ஜிங்க் இடிடிஎஃப் ஃபார்ம்ல கிடைக்குது, ஜிங்க் குளுரோன் வடிவில கிடைக்குது, ஜிங்க் சல்பேட்டா கிடைக்குது, ஆர்கானிக் ஜிங்க் கிடைக்குது. அதேபோல பயோ ஆக்டிவேட்டர் அதாவது ஜிங்க் பாக்டீரியாவா கிடைக்குது நமக்கு. இந்த மாரி பல வடிவங்கள்ல கிடைக்குது. இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஆர்கானிக் ஜிங்க் விட்டுக்கலாம், பயோ ஆக்டிவேட்டர் குடுத்துக்கலாம். அதாவது பயோ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய ஜிங்க் பாக்டீரியா வாங்கி நீங்க மண்ணுல குடுத்துக்கலாம். இயற்கை விவசாயம் பண்ணக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்கானிக் பக்கம் வர்றது கிடையாது. அவங்க தயார் பண்ணக்கூடியது தான் இயற்கையா தயார் பண்ணக்கூடியது தான் இயற்கை உரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது தவறு. ஆர்கானிக்கும் இயற்கை தான். நீங்க ஆர்கானிக் ஜிங்க் வாங்கி கொட்டிட்டீங்கன்னா, நேரடியா உங்களுக்கு ஜிங்க் பண்ணக்கூடிய வேலைய செஞ்சிரும். உங்களுக்கு பாக்டீரியா குடுத்தீங்கன்னா, மண்ணுல அந்த சத்து இருந்தா தான் எடுத்து குடுக்கும். நீங்க ஜிங்க் சத்து மண்ணுல இல்லைன்னா, நீங்க ஜிங்க் பாக்டீரியா விட்டீங்கன்னா, அந்த பயிர் வந்து கருப்பு வராது. அதுக்கு நீங்க ஆர்கானிக் ஜிங்க் விட்டீங்கன்னா, அப்படியே பயிர் கருப்பு வந்துரும். இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் பயோ ஜிங்க் விட்டுக்கலாம், ஆர்கானிக் ஜிங்க் விட்டுக்கலாம் 2 ஆப்ஷன் இருக்கு. மற்ற விவசாயிகள் வந்து மற்ற வடிவங்கள்ல கிடைக்கக்கூடிய ஜிங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரன்ட் சம்மந்த விவரம் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னா, என்னோட பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நியூட்ரன்ட்டோட வேலைகள் என்னென்னு வீடியோ போட்டிருக்கேன். அதில பிளேலிஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வேரூட்ட சத்துக்களோட வேலைகள் என்னென்ன, நுண்ணூட்ட சத்துக்களோட வேலைகள் என்னென்ன, இரண்டாம் ஊட்டச்சத்துக்களோட வேலைகள் என்னென்னு வீடியோ எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிதல் வரும். வேற ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.